இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடியா அமெரிக்க ட்ரம்பா? பாஜகவே பதில் சொல்லு. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க அனுமதி கொடுக்க அமெரிக்கா யார்? ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க அனுமதி கொடுக்க அமெரிக்கா யார்? மோடி அரசே பதில் சொல்லு. பாஜக அரசே பதில் சொல்லு. விஸ்வகுரு மோடியே அமெரிக்காவுக்கு அஞ்சுவதே கொலைகார ட்ரம்போடு மோடி அரசே சேராது. நரேந்திர மோடி இந்தியா கடந்த காலங்களில் எல்லாம் அணிசேரா நாடுகளுடைய ஒரு போர்னு வருது அப்படின்னா ஒரு போருக்கு பார்த்தீங்கன்னா 2 நாடுகள் போர் தொடுங்கன்னா 2 நாட்டுகள் பக்கமே சப்போர்ட்டுக்கு நிறைய நாடுகள் வரும். அப்படி வரும் பொழுது இந்தியா போன்ற நாட்டினுடைய கடந்த கால நடவடிக்கைகள் அணிசேரா நாடுகள் இந்த நாட்டுக்குள்ள இந்த போருக்கு எதிரான சமாதானத்தை வலியுறுத்துறோம் அப்படின்னு தான் கடந்த கால இந்திய தலைவர்கள் பூரா அறிவிச்சு அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த போருக்கு எதிரான சமாதானத்தை வலியுறுத்துகிற கண்ட்ரியா அந்த நாடாக நம்ம இந்தியா இருக்குது. ஆனால் தற்போதைய சூழல் மோடியா அரசாண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவினுடைய அடிவரடியாக இந்த மோடி அரசாங்கம் மாறி தொழிலாளர்களாக விவசாயிகளாக கடுமையான பாதிப்புகளை ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோமோ இதைவிட இன்னும் அதிகமாக அமெரிக்காவில் தொழிலாளர்கள் விவசாயிகள் இளைஞர்கள் கடுமையான பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறார். இதற்கு காரணம் என்னன்னா அமெரிக்காவில் கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கை. இந்தியாவில் 60% மக்களுடைய சொத்து 1% பேருக்கு கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 கார்பரேட் கம்பெனிகள் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையே இன்னைக்கு ஆண்டு இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 40% சொத்தையுமே இன்னைக்கு 1% பேர் அபகரிச்சிருக்கிறாங்க. இறந்துக்கூடிய சிலர் நூற்றுக்கணக்கான கார்பரேட் நிறுவனங்கள் கையில தான் ஒட்டுமொத்த அமெரிக்காவினுடைய சொத்தை இன்னைக்கு இருக்குது. இங்க நாம் எப்படி மாணவர்கள் இளைஞர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோமோ இதை விட இன்னும் பல மடங்கு லட்சக்கணக்கானவர் இந்த அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அரசுக்கு எதிராக பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக தொடர் போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தால் வேலையில்லா திண்டாட்டம், வன்முறை, போதை பழக்கம் இந்த மாதிரி தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ அங்க இந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பதிலாக இந்த ட்ரம்ப் அரசாங்கம் மேலும் மேலும் கார்பரேட்டுகளுக்கு வாரி வழங்கி கொடுத்துட்டே இருக்கிறார். இன்னொரு பக்கம் போராட்டம் அதிகமாயிட்டே இருக்குது. இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாத்திலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு அமெரிக்கா திட்டம் போட்டு வேலை செய்யும். கடந்த காலத்திலையும் செஞ்சுட்டு இருக்குது. ஆனா இப்போ ரொம்ப மூர்க்கத்தனமா பண்ணிட்டு இருக்குது. 2ஆம் உலக போர் 1940களில் முடிந்ததுக்கு பின்னாடி அமெரிக்கா உலகம் முழுவதும் 280 மேற்பட்ட போர்களை உலகம் முழுவதும் நடத்தியிருக்கு. கடந்த போன வாரம் ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய கமேனி படுகொலை செய்யப்பட்டார். இது வெறும் ஒருவர் மட்டுமில்ல, உலகம் முழுவதும் அமெரிக்கா 2ஆம் உலக போருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 35க்கு மேற்பட்ட நாட்டுடைய அதிபர்களையே படுகொலை செய்திருக்கு. இன்னைக்கு பல்வேறு நாடுகள்ல யார் பிரதமராக வரணும் அதிபராக வரணும் யார் தீர்மானிக்கிறதுனா அது அமெரிக்கா தான் இன்னைக்கு தீர்மானிக்கும். அமெரிக்காவினுடைய முதலாளிகள் தான் தீர்மானிக்கிறாங்க. அப்போ தன் நாட்டில் இருக்கக்கூடிய கடுமையான பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கும் சமாளிப்பதற்குமே இன்னைக்கு உலகத்தின் 3ஆம் உலக நாடுகள் மீது அந்த இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கு இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் போர். இன்னைக்கு பாலஸ்தீன்ல கிட்டத்தட்ட 77,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நான் சொல்ற நாடுகள் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கணும், நான் சொல்றவங்க தான் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு மோசமான ஒரு கொள்கையை முன்வைத்து இன்னைக்கு ட்ரம்ப் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஈரான் மேல போர் தொடுறதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்குது, அணு ஆயுதம் வைத்திருப்பது இன்னைக்கு சட்டத்துக்கு புறம்பானது, சர்வதேச விதிகளுக்கு புறம்பானதுன்னு சொல்லுது. ஆனா உலகத்திலேயே இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள்ல 140% யார் இருக்குதுன்னா அது அமெரிக்கா. இன்னைக்கு பல்வேறு நாடுகள் உலகம் முழுவதும் ஏராளமான நாடுகள் இருக்குது. எல்லா நாடுகளும் அந்தந்த நாடுகள்ல தான் ராணுவ முகாம்களை அமைத்திருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல 750 இடங்கள்ல ராணுவ முகாம்கள் அமைச்சது. எதுக்கு? எந்த நாடு தனக்கு உடன்படலையோ, எந்த நாடு தன்னுடைய இயற்கை வளங்களை கொடுப்பதற்கு மறுக்கிறதோ, சுரண்டுவதற்கு தடுக்கிறதோ அந்த நாடுகள் மீதெல்லாம் போர் கொடுக்கும்.
உன்னோட இயற்கை வளத்தை எனக்கு கொடு, உன்னோட எண்ணெய் வளத்தை எனக்கு கொடு, இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா போர் கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்கா இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது. இன்னைக்கு அரபு நாடுகள் எல்லாம் மௌனமா இருக்குது. இன்னைக்கு இந்தியா உலக வரலாற்றுல இஸ்ரேல் என்கின்ற நாடை இந்தியா அங்கீகரித்ததே இல்லை. இஸ்ரேல் என்பது இனவெறியில் உருவான நாடு, படுகொலை செய்தே உருவான நாடு. அந்த இஸ்ரேலை இதுவரை காங்கிரஸ் இருந்தவரை அங்கீகரித்ததே இல்லை. ஆனா பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியா என் தாய் நாடு, இஸ்ரேலின் தந்தை நாடு என்ற மோடி வெக்கங்கட்டத்தனமா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார். ரொம்ப இதை விட கொடுமை வேற எதுவுமே கிடையாது. அன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதமரே யாருன்னு நமக்கே சந்தேகமா இருக்கு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாருன்னு கேட்டா தைரியமா சொல்லலாம், மு.க. ஸ்டாலின். இந்தியாவினுடைய பிரதமர் யாரு? டொனால்ட் ட்ரம்ப்பா இல்ல நரேந்திர மோடியா? நமக்கே சந்தேகமா இருக்கு. இந்தியா விடுதலையாளர் பிரிட்டிஷ்க்கு அடிமையா இருக்குது. பிரிட்டிஷ் காலடியிலேயே இந்த RSS பிஜேபி கும்பல் படுத்து கிடந்தது. அன்னைக்கு பிரிட்டிஷ் காலம் காலடியில RSS பிஜேபி கும்பல் படுத்து கிடந்தது. இன்னைக்கு அமெரிக்கா ட்ரம்ப் காலடி இன்னைக்கு படுத்து கிடக்கு. 100 வருஷம் ஆனாலும் இந்த காலிலேயே படுப்புங்கிற இந்த பழக்கம் வந்து இன்னைக்கு இந்த RSS பிஜேபி இருந்து போகவே இல்லை. எனவே பிஜேபி அரசாங்கம் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால இன்னைக்கு கடுமையான பொருளாதாரம் இருக்குது. இன்னைக்கு நமக்கு பெரும்பாலான கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் எங்கிருந்தா அது அரபு நாடுகள் இருந்து ஈரான்லேருந்து வருது. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுது? நீ ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்காத. இவனை யார் முடிவு பண்றதுக்கு? 120 கோடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்ததா பிரதமர். ஆனா இந்த பிரதமர் இன்னைக்கு யார் சொல்றது கேட்கிறாரு? இந்திய மக்கள் இன்னைக்கு சிலிண்டர் தட்டுப்பாட்டினால, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இன்னைக்கு வரப்போகுது, கடுமையான பொருளாதார நெருக்கடி சந்திக்க போறாங்க. ஆனா அமெரிக்கா ட்ரம்ப் சொல்றது கேட்டுட்டு இன்னைக்கு ஆடி இருக்கிறார். இன்னைக்கு வெறும் பெட்ரோல் டீசல் மட்டுமில்ல, சிலிண்டர் மட்டுமில்ல, இன்னைக்கு ஏராளமான ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்குது. அது மட்டும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கோவை மாவட்டம் மிகப்பெரிய தொழில் நகரம். இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய கிரைண்டர் ஆகட்டும், இன்னும் பல்வேறு எலக்ட்ரானிக் சைட்ல எங்க போகுது? அரபு நாடுகளுக்கு போகுது. இன்னைக்கு அது எல்லாமே இன்னைக்கு தேங்கி கிடக்குது. கப்பல் கப்பலா கடல்லையே அப்படி தேங்கி கிடக்குது. இந்த போர் முடிவு வரலைன்னா கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திப்போம். ஏராளமான தொழிற்சாலைகள் இழுத்து மூட வேண்டியது வரும். இன்னும் கொஞ்ச நாள்ல ஹோட்டல்களெல்லாம் இழுத்து மூட வேண்டியது வரும். இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டு உபயோகத்துக்கு செய்து கிடைக்காது. எனவே இந்த அமெரிக்கா இஸ்ரேல் அரசாங்கம் ஈரான் மீது கொடுத்திருக்கக்கூடிய போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்துக்கு எதிராக நரேந்திர மோடி பாஜக அரசாங்கம் குரல் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஈரான் மீது கொடுத்திருக்கக்கூடிய தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்காவை கண்டிக்க வேண்டும். எனவே இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி இன்னைக்கு இடதுசாரிகள் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் போராடிட்டு இருக்கிறாங்க. அதன் ஒரு பகுதியாக அனைத்து இளைஞர் பெருமன்றத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அமெரிக்காவின் அடிமையாக நரேந்திர மோடி மாறியதால் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, நாடு முழுவதும் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, நாடு முழுவதும் தட்டுப்பாடு. ஐயோ ஐயோ மோடி அரசே பதில் சொல்லு. மனித குல விரோதியிடம் மண்டியிடும் மோடி அரசே. வெட்கக்கேடு.